ஒத்தருவான் தாரேன் ஒதப்பட்டும் தாரேன் ஒத்துக்கிட்டு வாடி பேச வாய் வர மாட்டேங்குது எனக்கு. ப்ரோ நரம்பெல்லாம் துடிக்குது ப்ரோ, அந்த மாதிரி இருக்கு. வாய் வரல, கையில் நடுங்குது எனக்கு, ஏன்னு தெரில. இந்த ஒத்தருபா தாரனுக்கே தேட்டர் அணி சம்பவம் இருக்குது. தேட்டர் பிளாஸ்ட் சம்பவம். நாங்கள் எப்படி அஜித் சாரை பார்க்கணும்னு நினச்சோமோ அவர் ஒரு ஃபேனாக இருந்து அவர் பண்ணிட்டாரு. மங்காத்தா வந்து ஒரு 10 தடவை பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. நிழல பார்த்த மாதிரி தலையோட நிழல் பார்த்தாலே போதும். தலை வந்தா எல்லாரும் ஓட்டுருவாங்க. அப்படியாப்பட்ட டிராகனே ஓடிச்சு. 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ஓடிச்சா. யார் டிக்கெட் தருவாங்களோ அவங்க காலை விழுந்து டிக்கெட்டை வாங்கிக்கணும் ரெடியாக இருக்கு. 400 மேலே கண்டிப்பாக தொட்டுரும். 1000 கோடி தான் கலெக்ஷன் ப்ரோ. தாறு மரம் இருந்தது ப்ரோ, ட்ரைலர் தாறு மரம் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அஜித் சார் இப்படி ஒரு கேரக்டர் எடுத்து தரமான சம்பவம். நாங்கள் எப்படி அஜித் சாரை பார்க்கணும்னு நினச்சோமோ அவர் ஒரு ஃபேனாக இருந்து அவர் பண்ணிட்டார். அஜித் சார் நடிச்சு நிரூபிச்சிட்டாரு. பயங்கரமாக இருக்கும். 10ஆம் தேதி சம்பவம் உறுதின்றது அது கன்ஃபார்ம் இப்பயே தெரிஞ்சிச்சு. ஆனால் இருக்க வைப் ஏறிக்கிட்டே இருக்க தவிர இப்போயே படம் விட்டாலும் பார்க்கணும் போல் வைப்பாக இருக்குது. இப்போயே படம் ஸ்க்ரீன் ட்ரைலரே போடல. ரோகிணி தேட்டரில் வெயிட் பண்ணோம், ட்ரைலர் போடல. டிக்கெட் வந்து டிக்கெட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. டிக்கெட் எப்போ வரும்னு தெரியல. டிக்கெட்டுக்கோசம் வெயிட்டிங்கு. 10ஆம் தேதி எப்போ வரும்னு இருக்குது. அடுத்த வாரம் வேலைக்கிழமை காலைல 9 மணி எப்போ வரும்னு இப்போத்துலேயே டைமிங் நோட் பண்ணிக்கிட்டேன். இந்த செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஹார்ட் பீட் ஓடிக்கிட்டே இருக்குது. 10ஆம் தேதி எப்போ வரும், சம்பவம் எப்போ ஆகும், தலை எப்போ ஸ்க்ரீனில் வரும், அந்த மாதிரி இருக்குது வைப்பு. அப்படியே போயிட்டே தான் இருக்குது. வைப்பு குறையவே குறையாது. ஏன்னா தலைன்ற பேர் அஜித் சார் என்ற பேர் வைப்பு குறைய குறையாது. எல்லாமே வராரு, எல்லாருமே வராரு. தீனா வராரு, மங்காத்தால தீனா வராரு. உடம்புல உயிர் இருக்கும், எல்லாம் இருக்கும். இது மட்டும் இருக்காதுன்னு வரல. அந்த அப்படியே க்ளீனாக மாசா அத்விக் எப்படி ஒரு ஃபேன் பாய் சொன்னாரோ அது டோட்டலாக 100% நிரூபிச்சிட்டாரு. அது எடுத்து காமிச்சிட்டாரு. அது 10ஆம் தேதி ஸ்க்ரீனில் வரும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த ஒத்தருபா தார அந்த இதெல்லாம் வேற மாதிரி ப்ரோ, அல்டிமேட்டாக இருக்குது. அதெல்லாம் ப்ரோ அதெல்லாம் வேற மாதிரி ப்ரோ, எல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு ப்ரோ. தலை அது ஏகேக்காக நாங்கள் மொத்தமாக நாங்கள் ஃபுல் எக்ஸிபிஷன் இதில் தான். என்ன வேணும் உங்களுக்கு ப்ரோ? நரம்பெல்லாம் துடிக்குது ப்ரோ, அந்த மாதிரி இருக்கு. தலைனா ஏகே அவர். ஆனால் அதே சொல்ல வேணாண்டாரு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. அவர் தலை ஏகே நாங்கள் இது பண்ணுறோம். தலை பிஜிஎம்ல ஜிவி நொறுக்கி இருக்கிறதுல அவர் 18 வருஷத்துக்கு அவரும் மீண்டும் இது பண்ணியிருக்காரு. 18 வருஷம் கழிச்சு அவரும் மீண்டும் வந்து இது பண்ணியிருக்காரு. ஜிவிக்காக 15 வருஷம் அவரு பண்ணியிருக்காரு. அதுக்காண்டி ஜிவி செம்ம மியூசிக் தலை வேற மாதிரி. அது பார்த்து சொல்லுங்க. அது தடுத்து அவர் தான் வில்ல எல்லா படத்துக்கும். எஸ்ஜே சூர்யா மாதிரி அவரு ஒரு வில்ல கேரக்டர் செம்மையாக இருப்பார் தலை. ஆதி செம்ம ஃபேன் பை மூமெண்ட் மாதிரி இது எல்லாமே செம்மையாக பண்ணுவான்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. தலை நம்மளுக்கு கலெக்ஷன்லாம் சொல்ல தலை. இவனு என்ன விடாமுயற்சியில் 100 கோடி 500 கோடிங்கிறானு, 100 கோடி 150 கோடிங்கிறானுங்க. நம்மளுக்கு இதெல்லாம் கலெக்ஷன்லாம் தேவையில்ல. ஏகே பார்த்தோமா இது பண்ணோமா போதும். ஃபஸ்ட்டே யாரத்தில் அவ்வளோ கலெக்ஷன் கொடுக்குறா தமிழ்நாட்டில்? தளபதிங்கிறாங்க. தளபதி ஓகே, பட் தலைக்காண்டி ரசிகர் மன்றல எல்லாத்தையும் நாங்கள் நிற்கிறோம். தலைக்காண்டி தலைன்னு சொல்கிறது ஏகே. ஒத்தருவான் தாரேன் ஒதப்பட்டும் தாரேன் ஒத்துக்கிட்டு வாடி அன்எக்ஸ்பெக்டட் தலை. நிஜமாலுமே அர்ஜுன் தாஸுக்கும் தலைக்கும் செம காம்போ இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு கிளிம்ஸ் பார்த்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ சூப்பராக கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. பவர் பேக்டாக செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. 10ஆம் தேதி கண்டிப்பாக வந்துட்டு தேட்டரே தெரிக்க போகுது. சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவல். ஜிபியூமா மே காட் பிளஸ் யூமா மே கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முகரம் இருக்கும். பாய் கறிக்கடை பாய். கார்டில் இருக்க 16 நம்பர் கொடுங்க பாய். ஐயோ அதெல்லாம் கண்டிப்பாக தலை வந்துட்டு ஜிபியூ கண்டிப்பாக வந்துட்டு வேறு லெவலாக இருக்குது. அந்த ஒத்தரவா தார ஒத்தக்கப்பட்டு தாரா அதெல்லாம் நம்ம இதில் பண்ணுற மார்க் கேண்டீனில் வந்துட்டு நம்ம இது பண்ணியிருந்தார்ல சில்க் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இங்கே பயங்கரமாக ஆக்கிட்டார். கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜம்முன்னு இருந்துச்சு. ட்ரெயிலர் பார்த்தோன்னே ஒரே கூஸ் பம்ப்ஸ் தான். அந்த ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியும். இது வேறு லெவல் கூஸ் பம்ப்ஸால் என்ன தான் தலை எப்படி தான் இருந்தாலும் தலை அப்படின்னு அந்த இந்த நிழலை பார்க்குறது தலை. இந்த நிழலை பார்க்குற மாதிரி தலையோட நிழலை பார்த்தாலே போதும். 10ஆம் தேதி வேறு லெவல் தமிழ்நாடே தெரிக்க போகுது. கண்டிப்பாக மாசாக இருக்க போகுது. கலெக்ஷன்லாம் இப்போ ஆமாம், இப்போ கலெக்ஷனை பற்றி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக வேறு லெவலாக தான் இருக்க போகுது. 1000 நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. நம்ம தலையை பார்த்துட்டு நிம்மதியாக போவோம். ஒரு டைம் நம்ம விடாமுயற்சியாக வந்து 6 டைம் பார்த்தோம். இதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். 3 நாளைக்கு ஷோ புக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் போகிறோம். நான் ட்ரெய்லர் நிஜமாக சொல்கிறேன், சூப்பராக இருந்தது ட்ரெய்லரு. ரொம்ப நாள் கழிச்சு எப்படி சொல்கிறது, எனக்கு வாய் வரல, கையில் நடுங்குது எனக்கு, ஏன்னு தெரில. சூப்பராக நடிச்சிருக்காரு.
நல்லா நடிச்சிருக்காங்க. ட்ரைலரில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது. இந்த ஒத்தரூபா தாரனுக்கே தேட்டர் அணி சம்பவம் இருக்குது. தேட்டர் பிளாஸ்ட் அது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் நாங்கள் தலை ரசிகர் உண்மையான ரசிகராக இருக்கனால தேட்டர் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு எங்களை சொல்லியிருக்காரு. உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு இருக்காரு. அதனால் நாங்கள் எதுவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டோம். சைலண்டாக பார்ப்போம். எங்கள் தலைக்கோசரம் தான் பார்ப்போம். சாரி தலை ஏங்க ட்ரீசரை சாப்பிட்டுச்சிங்க. இது ட்ரீசரை எப்பயோ சாப்பிட்டுச்சு. ட்ரீசரை என்ன ஹைலைட்னு கேட்குறீங்களா? இப்போ இந்த ஏஜில் இந்த ஜென்ரேஷனில் 18 வயசு பையனை பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள். முடி நடிச்சிருக்கோம் குப்பைக்கார மாதிரி இருப்பான். நான் எல்லாருமே சொல்ல, நானும் அதே வயசு பையன் தான், நான் எல்லாருமே சொல்ல. ஆனால் இப்போவும் இந்த வயசுலேயும் பன்னின்னு உள்ள சட்டையை போட்டால் அங்கே தலை இன்னும் 18 வயசு பையன்தான். ஐயோ தலை சத்தியமாக சொல்கிறேன், தீனால அவர் மிஞ்ச ஆளுவே கிடையாது. அத்தனை பேர் உள்ளே இருந்தாலும் தீனா ஒரு ஆள் வெளில இருந்தால் எல்லாருமே நிற்பான். ட்ரைலர் பார்த்துருக்கோம், மாசாக இருக்குது ப்ரோ. இது வரைக்கும் தலை இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஒரு ஃப்ரேமாக ஆதிக்கிற வச்சு செதுக்கியிருக்காரு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாங்கள். அதுக்கேற்ற மாதிரி அவர் ஃபில்ஃபில் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அவர் 3 கேரக்டர் காமிக்கிறாங்க. த்ரிஷா மங்காத்தா டைலாக்னா சொல்கிறாங்க. ரொம்ப அம்சமாக இருக்குது. ரொம்ப வெயிட் பண்ணுறேன் நான். April 10 தேட்டர் பிளாஸ்ட். சூப்பராக இருக்குது சார். சூப்பராக மிரண்டேன். ஸ்டார்டிங் 2வது செகண்ட் நான் மிரண்டேன் பார்த்துட்டு. 2வது செகண்ட்லேருந்து எவ்வளோ வந்துச்சு மிரண்டேன் பார்த்துட்டு. சிம்ரன்னா சொல்ல வேண்டுமா? சின்ன வயசுல தான் நான் ரொம்ப பார்ப்பேன். பார்த்தா வளர்ந்தேன் நான். அவங்க வாலி படத்துலேருந்தே பார்க்குறேன். அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் அர்ஜுன் தாஸ் மெயினாக பேசணும். அவர் ரொம்ப இதுவாக நடிச்சிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் தலைக்கு வில்லனாக ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரு. நல்லா நடிப்பார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். டீசர் பார்த்து மிரண்டு போயிட்டேன். ஆனால் இது பார்த்துட்டு அதுக்கு மேலே டபுள் மடங்கு மிரண்டு போயிட்டேன். என்ன சொல்கிறதுனே தெரில. பேச வாய் வர மாட்டேங்குது எனக்கு. இப்போ ரொம்ப இது வரைக்கும் தலை படம் வந்து 250 crore அந்த மாதிரி வச்சுருக்குது. இது வந்து ஒரு 400 மேலே, ரொம்ப சொல்ல விரும்பல, 400 மேலே கண்டிப்பாக தொட்டுரும். ட்ரெய்லர் பார்த்து மிரண்டு தான் போய் நிற்க. அப்படி புல்லரிக்க உடம்புலாம் அதெல்லாம் செமையாக இருக்குது. அந்த பாட்டே எதிர்பார்க்கல. படத்தில் எல்லாமே கனெக்ட் ஆகுது. தேட்டர்லாம் வரும்போது சட்டையெல்லாம் கிழிச்சு பறக்க விட்டுற வேண்டிதான். ஆமாம் ஆமாம் அதெல்லாம் செமையாக இருக்கு. இருங்க பாய், வெயிட் பண்ணுங்க பாய். எல்லாமே இதில் வருது. கனெக்ஷன் எல்லாமே வருது. மங்காத்தா வருது, பில்லா வருது, டைலாக் எல்லா டைலாக்கும் அதில் உள்ள டைலாக்லாம் வருதுல்ல. அதோட 1000 மடங்கு இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸ் ஜெயிலர் 2லாம் தாண்டி, ஜெயிலர் 1லாம் தாண்டி போயிடும். 1000 கோடி தான் கலெக்ஷன். நானே டெய்லியும் பார்த்துருவேன் படம் வந்து. அர்ஜுன் தாஸும் நல்ல கேரக்டர் ரோல் தான் பண்ணியிருக்காரு. அது ஃபுல்லாக வரும்போது தான் தெரியும். நம்ம ஒரு சின்ன ட்ரைலரில் எதுவுமே தெரிஞ்சிடாது. டஃப்ல ப்ரோ அஜித் சாருக்கு வந்து டஃப்ல யாரும் கொடுக்க முடியாது. அஜித் சார் ஒன்லி அஜித் சார் மட்டும்தான். கேங்ஸ்டர் ப்ரோ. அது கெட்டப்பு அந்த லுக்கில் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அர்ஜுன் தாஸ், சிம்ரன் மேமும் வந்தாங்க, பிரசன்னா சார் இருக்கார் அதில். அதுக்கப்புறம் தெலுங்கு ஆக்டர் சார், அவர் பேர் தெரியாது நமக்கு, அவரும் இருக்கார். சுனில் சார் அவரும் இருக்கார். எல்லாருமே நல்லா இது பண்ணிருக்காங்க ப்ரோ. 2 பாட்டு இட்டாரு, அதுலேயே தெரியலையா? நல்லா இருக்கு. பயங்கர மிரட்டி விட்டுருக்காரு ப்ரோ. பிஜிஎம் மிரட்டி விட்டுருக்காரு. 2 சாங் இட்டாச்சு. 2 சாங்குமே இட்டு. பிஜிஎம் வந்து இட்டாச்சு. அந்த ட்ரீசரில் உள்ளே போடும் போது ட்ரீசர்லேயே அந்த மாரி இருந்தது. ட்ரைலர்லாம் உள்ள தேட்டரில் பார்த்துருந்தா வேறு மாரி இருந்தது. ட்ரைலர் போடல தான் ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. ட்ரைலர் மட்டும் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். வந்திருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. வந்திருந்துன்னா ஏன்னா ஒரு கிளாஷ் வந்ததுன்னா சம்பவம் இல்லை அவங்க வரல. அவங்க தள்ளி போயிட்டாங்க. அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி தான் அறிவிச்சாங்க. October 1 ஆயிடுச்சு. பார்த்தேன் அஃபிஷியல் பேஜில் பார்த்தேன். 10ஆம் தேதி சம்பவம் உறுதி. அதில் மாற்றமே கிடையாது. 10ஆம் தேதி சம்பவம் உறுதி. ஆனால் என்ன ஒன்றா டிக்கெட்டுக்கு தான் இப்போ நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். 9 மணி ஷோக்கு டிக்கெட்டு யார் டிக்கெட் தருவாங்களோ அவங்க காலை விழுந்து டிக்கெட்டை வாங்கிக்கணும் ரெடியாக இருக்கிறேன். டிக்கெட் மட்டும் கிடச்சிட்டா போதும். தலையை மெயின் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். அதை மட்டும் பார்த்துருவோம், தெரிஞ்சிடும். சரி பார்க்காம இதை ஃபஸ்ட் டைம் இந்தமாரி பார்க்குறது. இப்போ அந்த சில வேர்ட்ஸ்லாம் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த எருங்கம் பாய், 10 கிலோ அந்த கறி பாய், அதெல்லாம் அந்த இருக்குது வீடியோவில். நல்லாயிருக்கு. டீசர் உடம்பு ட்ரெய்லர் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. எப்பவுமே தலை படத்துக்கு தான் டீசர் ஃபஸ்ட்டு வந்தது. டீசர்னு வந்தது மங்காத்தா படத்துக்கு தான். ஆனால் மற்ற எல்லா படத்தையும் கம்பேர் பண்ணும்போது டீசரோட ட்ரெய்லர் பயங்கரமாக இருந்துச்சு. 2மே பயங்கரமாக இருந்துச்சு. இது 2மே கம்பேர் பண்ணும்போது ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பயங்கரமாக ப்ரோ. படம் செம்ம ஹைப்பு. ஆனால் 1000 கோடி நான் சொல்ல மாட்டேன். நல்லா ஓடும் படம்.
தலை ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ஆதித்ய தனுஷ் சார் ஃபேன் பாய் சம்பவம் பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட பழைய படத்தை வச்சு சரியான பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு ப்ரோ. அந்த பாட்டே ஒரு வைபான பாட்டு. ஆனால் அதுக்கு தலை வந்து இருக்கும்போது அது வேற மாதிரி இருக்கு ப்ரோ. அதாவது அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு மறுபடியும் வம்புக்கு இருக்கிறாங்க. அது மரணமாக இருக்கு ப்ரோ. இப்போ ஏப்ரல் 10க்காக நான் படத்துக்கு வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. ப்ரோ மங்காத்தா வந்து ஒரு 10 தடவை பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. மங்காத்தாவோட டீசர் இப்போ பார்த்தீங்கன்னாலும் இருக்குது, ட்ரெய்லரும் இருக்குது. அதை இப்போ 10 தடவை 10 மடங்கா இப்போ 25க்கு ஏற்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கு ப்ரோ. ப்ரோ அதான் சொல்கிறேன்ல ப்ரோ, ஏப்ரல் 10 தரமான சம்பவம் இருக்குது. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இப்போ போய் மறுபடியும் உட்காந்து நாங்கள் அதை பார்க்க போகிறோம். அதனால் கிளம்புறோம் ப்ரோ. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ப்ரோ. எங்களை பொறுத்த வரைக்கும் தலை ஃபேஸை பார்க்க போகிறோம், அவர் பண்ணுற சம்பவத்தை பார்க்க போகிறோம், அவ்வளோதான் ப்ரோ. ரொம்ப பெரிய சான்ஸ் அவருக்கு, ரொம்ப பெரிய, நான் சொல்கிறேன் அர்ஜுன் சார், ரொம்ப பெரிய சான்ஸ் கிடச்சிக்குது. ஒரு சூப்பர் ஹிட் ஸ்டாரோட நீங்கள் நடிக்க போகிறீங்க, நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் அர்ஜுன் சார். உங்கள் ஃபேனுங்க, உங்கள் வாய்ஸுக்கு நான் ரொம்ப ஃபேனு. நீங்கள் தலை கூட ஏகே கூட நடிச்சிருக்கீங்க. அதனால் பெஸ்ட், நீங்கள் பெஸ்ட்டு கொடுக்கணும். தலை வந்தால் எல்லாரும் ஓட்டுருவாங்க. அப்படியாப்பட்ட டிராகனே ஓடிச்சு. 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ஓடிச்சா? அது தெரில. ஆனால் அந்த படமும் ரிலீஸ் ஆனால் நான் பார்ப்பேன். அந்த படத்துக்கும் வாழ்த்துக்கள். அது என்னால் சொல்ல முடியாது தலை. நான் ஒரு ரசிகர், அவ்வளோதான். என்ன மாதிரி 6 ரசிகர், கோடி ரசிகர் இருப்பாங்க இந்த ஊர்லன்னு இல்லை, எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் எங்கள் ஐயா படத்தை வந்து பார்த்துட்டு அவங்க போகிறதுல அவர் எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்குதுன்னு எல்லாமே இருக்குது.